நமஸ்காரம் எல்லாருக்கும். ஸ்ரீபாத சப்ததி 67வது ஸ்லோகம்லேருந்து பார்க்கணும் இன்னைக்கு. சோ இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அஷ்ட திக்பாலர்களும் அம்பாளை தனித்தனியே பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிறா. அவளோட பிரார்த்தனை என்ன மாதிரி இருக்குங்கிற இந்த கவியினுடைய கற்பனை. அவளோட கேரக்டருக்கு பொருந்துற மாதிரி இருக்கு இந்த கற்பனையும். சோ ஒண்ணு ஒன்னா பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு டைரக்ஷனுடைய தலைவர் அவளுடைய கோரிக்கை என்ன அம்பாள் கிட்ட அப்படின்னு பார்த்துட்டே வரோம். இந்திரன் பார்த்தோம், அக்னி பகவான், அப்புறம் யமதர்மன், நிருத்திங்கிறத தான் நான் சொன்னேன் அசுரன்ல ஒருத்தர் அப்படின்னு. அதுக்கப்புறம் வருண பகவான், வாயு பகவான் வரைக்கும் பார்த்தோம். இப்போ அடுத்தது பார்க்க போறோம் இன்னைக்கு 67. முதல்ல பிரிச்சுடலாம். शङ्खोल्लासि गलोज्ज्वले समकरे पद्मेन कुन्दस्मिते पादाग्राधृत कच्छपे मुख महापद्मे मुकुन्दाश्रिते इत्यस्मन् निधि गात्री नील नयने चर्चात्मिके पाहिमाम. இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லைன்ல மீங்கிறத ஈ மாத்திக்கோங்க. இத்தம் பாதநதிஷ் சிவே விஜயதே சக்யுः குபேரஸ்ய தே. பிரேமா ராதாகிருஷ்ணன் மாமி. शङ्खोल्लासि गलोज्ज्वले समकरे पद्मेन कुन्दस्मिते. பிரேமா ராதாகிருஷ்ணன் மாமி. நெக்ஸ்ட் பிரேமா சேத்து மாமி. ராதிகிருஷ்ணா மேம். நமஸ்காரம். शङ्खोल्लासि गलोज्ज्वले समकरे पद्मेन कुन्दस्मिते. पद्मेन कुन्दस्मिते पादाग्राधृत कच्छपे मुखमहापद्मे मुकुन्दाश्रिते. पादाग्राधृत कच्छपे मुखमहा पद्मे मुकुन्दाश्रिते. इत्यस्मन्निधि नीलनयने चर्चात्मिके पाहि माम्. इत्यस्मन्निधि नीलनयने चर्चात्मिके पाहि माम्. इत्थं पादनति शिवे विजयते सख्युः कुबेरस्य ते. इत्थं पादनति शिवे विजयते सख्युः कुबेरस्य ते. शङ्खोल्लासि गलोज्ज्वले समकरे पद्मेन कुन्दस्मिते पादाग्राधृत कच्छपे मुखमहा पद्मे मुकुन्दाश्रिते. इत्यस्मन्निधि नीलनयने चर्चात्मिके पाहि माम्. इत्थं पादनति शिवे विजयते सख्युः कुबेरस्य ते. शङ्खोल्लासि गलोज्ज्वले समकरे पद्मेन कुन्दस्मिते पादाग्राधृत कच्छपे मुखमहा पद्मे मुकुन्दाश्रिते. इत्यस्मन्निधि नीलनयने चर्चात्मिके पाहि माम्. इत्थं पादनति शिवे विजयते सख्युः कुबेरस्य ते. Thank you ma'am. சோ இங்க எந்த திக்பாலர் பத்தி சொல்றோம்னு நம்மளுக்கு இங்கே வந்துடுத்து லாஸ்ட் லைன்ல. குபேரன். சோ குபேரன் மாதிரி குபேரன் வடக்கு திசையின் காவலன், நார்த் டைரக்ஷன் உடைய காவலன் குபேரன். சிவபிரானுடைய நெருங்கிய நண்பனாகவும் இருக்கார் குபேரன். சோ அவர் பார்த்தோம்னா நவநிதிகளுக்கும்
தலைவன் அப்படின்னு சொல்லுவா. சங்கநிதி பதுமநிதிங்கிறது தான் ரொம்ப அதுல ரொம்ப ப்ராமினன்ட். அதை தவிர மொத்தமா அவர் 9 நிதி. சோ நவநிதிகளினுடைய தலைவன் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர். ஆனா அவர் சொல்றார் எல்லா நிதிக்கும் தலைவியர்ங்கிறது வந்து சாட்சாத் அந்த அரசியான அந்த பராசக்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சோ அவதான் அந்த நிதிகளுக்கு தலைவி மட்டும் இல்ல, அந்த நிதியே அவளுடைய இது ரூபம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சோ அந்த குபேர பகவான் வந்து அம்பாளை வணங்கும் பொழுது என்ன கேட்கிறார் அப்படின்னா, உன்னுடைய மேனியிலேயே அந்த ஒவ்வொரு அங்கமுமே ஒரு ஒரு நிதிக்கு உறைவிடமாக இருக்கு. ஒவ்வொரு அங்கமுமே அந்த நிதியின் வடிவமாக இருக்கு. சோ நீயேதான் அத்தனை செல்வங்களுக்கும் தலைவி ஆவாய். நீதான் அந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்க. ஆக்சுவலா நீ வந்து அந்த தலைவிங்கிறது நீதான். அந்த பொறுப்பு மட்டும்தான் என்கிட்ட நீ ஒப்படைச்சிருக்க. உன்னுடைய ஒரு பணியாள் தான் நானு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீதான் காத்து அருள வேண்டும். எனக்கு நான் தான் தலைவன்கிற ஆணவம் கிடையாது. நீதான் தலைவி. நீ சொல்ற உன்னுடைய ஆக்ஞைப்படி நான் அதை காத்துன்னு இருக்கேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீ எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொன்னார். சோ இங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறார் அவர். உன் அங்கங்கள்லயே வந்து அந்த 9 நதிகளும் உறைவிடம் அப்படின்னு சொல்றா. சோ இப்ப அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம பார்க்கலாம். அப்படின்னா குபேரனுடைய 9 நிதிகளுடைய பேரை நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒவ்வொன்னும் எப்படி அம்பாளே வந்து அந்த நிதிகளுக்கு உறைவிடமாக இருக்கா, இல்ல அந்த நிதிகளின் ரூபமாவே இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். முதல்ல வந்து சங்கோல்லாசி கலோஜ்வலே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்படின்னா என்ன? சங்கங்கிறது வந்து கழுத்து இல்லையா? சோ கழுத்து அவ்வளோ உஜ்வலத்தோட பிரகாசமான கழுத்தை உடையவளே. சோ சங்க அப்படின்னு வருது. முதல்ல இது வந்து சங்கநிதி. சங்கநிதியுடைய உறைவிடமா அம்பாளுடைய கழுத்தே இருக்கு. அவளுடைய கழுத்தில் அந்த சங்கநிதியை உடையவள் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சோ அந்த சங்கன்றது ஒரு ஸ்லேடை வார்த்தை. கழுத்துங்கிறதையும் குறிக்கிறது, சங்கநிதியையும் குறிக்கிறது. அதே மாதிரி பத்மேன சமக்கரே அப்படின்னு சொல்றா. சோ அப்படின்னா என்ன? தாமரை மன்றி கைகளை உடையவள் அப்படின்னு அர்த்தம். இந்த சமக்கரேங்கிறத வந்து ச மகரே அப்படின்னு பிரிச்சோம்னா பத்மம் ஒண்ணு வருதா, தாமரைன்னு, இன்னொன்னு மகரம். இந்த 2 நிதிகளையே கைகளாக கொண்டவள் அப்படின்னு. சோ அவ கை வந்து இந்த 2 நிதி மகரம் பத்மம். சோ இப்ப 3 நிதி ஆயிடுத்தா? சங்கநிதி, மகர நிதி, பதும நிதி 3 ஆயிடுத்து. நெக்ஸ்ட் குந்தஸ்மிதே. குந்தஸ்மிதே, குந்த புஷ்பம்னா என்ன? முல்லைப்பூ. சோ முல்லை மாதிரி முல்லை போன்ற பற்களை உடையவள், அதுல அந்த மந்தஸ்மிதத்தை உடையவள், அதுதான் குந்தஸ்மிதே அப்படின்னு. சோ இங்க வந்து குந்தநிதியையே அவளுடைய புன்சிரிப்பாக உடையவள் அப்படின்னு சொல்றா. இது 4வது நிதி, குந்தநிதி. 5வது வந்து கச்சப நிதி. அது எது எங்க வருது அப்படின்னா பாதாகிராதிருத்த கச்சபே அப்படின்னு. கச்சபேங்கிறது வந்து ஆமை முதுகு. சோ ஆமை முதுகு மாறி புறங்கால் உடையவள் அப்படின்ற மீனிங் அதுதான் வந்து. சோ அந்த கச்சப்ப நிதியையே வந்து புறங்காலாக கொண்டவள். சோ எல்லாமே பாருங்கோ, அந்த நிதியுடைய பேரு அம்பாளுடைய அந்த அங்கத்தின் வடிவமாகவோ இல்ல அந்த அங்கத்தின் உறைவிடமாகவோ இருக்கு. சோ கச்சப்ப நிதி இங்கே வருது நம்மளுக்கு. 5 நிதி ஆயிடுதா? அடுத்தது முக மகாபத்மே. சோ அவ முகமே வந்து மகாபதுமம், செங்கமலம் மாறி இருக்கக்கூடிய அழகிய திருமுகத்தை உடையவளே. சோ மகாபத்மம்னு ஒரு நிதி இருக்கு. அதுவும் அம்பாள் வந்து மகாபத்ம நிதிய வந்து அவளுடைய முகமாவே கொண்டவள் அப்படின்னு. அப்புறம் முகுந்தாஸ்ரிதே அப்படின்னு. சோ முகுந்த நிதியை
ஆஹ் உடன் கொண்டவளே அப்படின்னு சொல்றா. அதாவது முகுந்தன்னா யாரு? விஷ்ணு இல்லையா? சோ விஷ்ணுவுடைய சிஸ்டர்னு வருது இல்லையா? சோ விஷ்ணு விஷ்ணுவை உடன் கொண்டவளே அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதனால இங்க முகுந்த நிதிங்கிறதும் நம்மளுக்கு வருது. நீல நயனே அப்படின்னா கருநீல விழிகளை உடையவளே. சோ நீல நிதி அப்படின்னு ஒரு நிதி இருக்கு. சோ அந்த நிதியையே கண்ணா உடையவள் அப்படின்னு வருது. லாஸ்டா சர்ச்சாத்மிகே அப்படின்னு. சோ அது சந்தனம் அந்த மாதிரி நறுமண பொருட்களை மேலே பூசியவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அது அந்த லாஸ்ட் நிதி சர்ச்சம் அப்படின்ற நிதி அப்படின்னு. சோ இப்போ 9 நிதியும் பார்த்தோம்னா அம்பாளுடைய இதுல கழுத்துங்கிறா, அப்புறம் புறங்காலுங்கிறா, அப்புறம் கைகள், அப்புறம் அவளுடைய மந்தஸ்மிதம், அப்புறம் அவளுடைய முகம், அப்புறம் அவளுடைய கண்கள்னு எல்லா நிதியுமே அம்பாள்கிட்டயே இருக்கு அப்படிங்கிற அவளுடைய ஒரு பார்ட்டாவே இருக்கு அப்படிங்கறத ரொம்ப அழகா, அதாவது ஒரு அந்த சொற்கள் அந்த மாதிரி அவ்வளோ அழகா அதுல அமையறது. சோ நவநிதிகளின் உறைவிடம் நீயா இருக்கும் பொழுது நான் வெறும் ஒரு பாதுகாவலன் தான். அதுக்கு நவநிதிக்கு தலைவன்கிறது நான் கிடையாது. எல்லாமே உன்னிடம் இருக்கு. உன்னுடைய ஆணைப்படி நான் அத பொறுப்பேத்துண்டு பாதுகாத்துண்டு தான் வரேன். சோ எனக்கும் தலைவி நீதான், நீதான் எனக்கு அருள் புரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாம். சன்னாமேஷு பவத் பதாம்புஜ நக சாயாம் ஜட்டா சங்கினி கங்கே தியாலிஜனா வதந்தி விததம் மா பூர்முதா கோபினி திருஷ்டிர் மையயி நீயதாம் பருஷமப்யேகம் வச்சோ தீயதாம். இம்மு போட்டு முடிச்சுக்கோங்க. அடுத்த லைன்ல ஈஷானன்னு ஆரம்பிக்கணும். நீ அடிச்சுட்டு ஈ போட்டுக்கோங்க. ஈஷானஸ்ய பவானி தே பதனதா வித்தம் ஜெயந்த்யர்த்தனாஹ. ராஜராஜேஸ்வரி மாமி. சன்னாமேஷு பவத்பதாம்புஜநகச்சாயாம் ஜட்டாசங்கினீம் சன்னாமேஷு பவத்பதாம்புஜநகச்சாயாம் ஜடா சங்கினீம் கங்கே தியாலிஜனா வதந்தி விததம் மா பூர்முதா கோபினி. கங்கே தியாலிஜனா வதந்தி விததம் மா பூர்முதா கோபினி दृष्टिर्मय्ययिनीयतां परुषमप्येकं वचोधीयताम्. दृष्टिर्मय्ययिनीयतां परुषमप्येकं वचो दीयताम्. ईशानस्य भवानि ते पदनता वित्थं जयन्त्यर्तनाः. ईशानस्य भवानि ते पदनता वित्तं जयन्त्यर्तनाः. பதனதௌ இத்தம்னு சொல்லணும். சேர்த்து சொன்னேன்னா தான் தா வீன்னு சொல்லணும். சரி. பிரேக் எடுத்தேன்னா பதனதௌ இத்தம் ஜெயந்த்யர்த்தனாஹ அப்படி. பதனதௌ இத்தம் ஜெயந்த்யர்த்தனாஹ. சன்னாமேஷு பவத்பதாம்புஜநகச்சாயாம் ஜட்டாசங்கினீம் கங்கே தியாலிஜனா வதந்தி விததம் மா பூர்முதா கோபினி திருஷ்டிர்மய்யயினீயதாம் புருஷமப்யேகம்.
सारी दृष्टिर्मय्ययिनीयतां परुषमप्येकं वचो दीयताम् ईशानस्य भवानि ते पदनतौ इत्थं जयन्त्यर्तनाः सन्नामेषु भवत्पदाम्बुजनगच्छायां जटासङ्गिनीं गङ्गेत्यालिजना वदन्ति विततं मा भूर्मुदा कोपिनी दृष्टिर्मय्ययिनीयतां परुषमप् एकं वचो दीयताम् ईशानस्य भवानि ते पदनतौ इत्थं जयन्त्यर्तनाः. பியூட்டிஃபுல். சோ ஈசானி மூலை, ஈசான, ஈஷ அப்படின்ற. சோ இது எந்த இது? நார்த் ஈஸ்ட் சொல்லுவா. ஈசானன் அதாவது சிவபெருமானே வந்து ஈசன்கிறது சிவபிரானுடைய ஒரு ரூபம் தான் ஈசானன் அப்படிங்கிறது. சோ அவரும் வந்து அம்பாளுடைய ஆணைக்கு உட்பட்டு ஒரு திக்பாலனாக இருக்கார். அவரும் வந்து அம்பாளை வணங்குகிறார். ஒரு திக்பாலனா வந்து அம்பாளை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணும்போது அவரும் வந்து பிரார்த்தனை பண்றார். என்ன பிரார்த்தனை பண்றார்? அவருக்கு தான் ஏற்கனவே இது இருக்கு. அப்பப்போ ஊடல்ல வந்து அம்பாள் கோச்சுன்றுவா. அவர் அம்பாள் கிட்ட வணங்கி அவளை சமாதானப்படுத்தி அப்புறம் அவ திருப்பி இது வந்து இது பண்றது. சோ அவர் அதையே வந்து பிரார்த்தனையா வைக்கிறார். ஊடல் போது நான் வந்து அடிக்கடி உன் பாதத்துல விழுந்து வணங்குறேன் இல்லையா, அப்போ வந்து என் ஜடாமுடியில உன்னுடைய அந்த நகத்தினுடைய ஒளி வந்து என் ஜடாமுடியில பரவுறது. நீ அதை பார்த்துட்டு உன்னுடைய தோழிமார்கள்லாம் அந்த வெள்ளை கலர் பிரகாசம் என் ஜடாமுடியில பார்த்துட்டு கங்கை அப்படின்னு பாரு, கங்கைய வச்சு கொண்டாடின்னு இருக்கார் பாரு உன் புருஷன்னு, உன்கிட்ட வேணும்னு கோல் மூட்டுறா. நீயும் அதை கேட்டுண்டு என் மேல கோவமா இருக்க, அதனால என் மேல கோச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. எனக்கு என்ன ஒரு நிமிஷமாவது என்னை நோக்கு, என்னிடம் பேசு, கடுமையா பேசினாலும் பரவாயில்ல என்னிடம் பேசுன்னு ஒரு சராசரி கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு இது பரிவு அங்கேயும் இருக்கு. சோ அம்பாள் கிட்ட அந்த ஊடல் பொழுதும் போது அம்பாளை சமாதானப்படுத்துறதுக்கு பேசுறதையே வந்து இங்க வந்து பிரார்த்தனையா வைக்கிறா. நீ வந்து என்கிட்ட கோச்சுக்காத, என்னோட பேசு, எனக்கு அது மனச ரொம்ப கனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேண்டி கேட்டுக்கிறாரு அம்பாள்கிட்ட, நீ என்கிட்ட கோச்சுக்காத அப்படின்னு சொல்லி. அதுக்கு ரீசனை சொல்றாரு பாருங்கோ. அதாவது அவர் விழுந்து வணங்கும் பொழுது அந்த நகத்தோட ஒளி தலையில படுறதா. ஏன்னா கங்கைங்கிறது வெண்மை இல்லையா? சோ அந்த வெள்ளை கலர்ல அந்த ஜடாமுடியில பார்த்த உடனே வேணும்னு அவளுடைய தோழிமார்கள்லாம் போய் அவள்கிட்ட கோல் மூட்டுறாளாம். நாங்க பாரு கங்கைய தலையில வச்சுட்டு அவர் அந்த இது பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு உடனே அவளுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியா இருந்தான் அம்பாளுக்கு. அது உன்னுடைய நகத்தோட ஒளிதாம்மா, அவள்லாம் வேணும்னு சொல்றா, உன்கிட்ட வந்து இந்த மாதிரி கோல் சொல்றா, அதனால நீ என்கிட்ட கோச்சுக்காத, என்னை பாரு, நீ ஒரு நிமிஷமாவது திரும்பிக்காத, என்னை பாரு. சாதாரணமா ஒரு சண்டை வரும் பொழுது கணவன் மனைவிக்கு நடுவுல வரும் பொழுது சமாதானப்படுத்துற அதே மாதிரிதான் சிவபெருமானும் அம்பாள்கிட்ட சொல்றாரு. நெக்ஸ்ட். அம்மா நான் சொல்றது தப்பா நினைச்சுக்காதீங்க. யாருமே இந்த மாதிரி எந்த ஹஸ்பண்டுமோ ஒய்ஃபு கிட்ட இது மாதிரிலாம் சொல்ல மாட்டாளேம்மா, ஆச்சரியமா இருக்கு. சொல்றவா இருக்கா மாமி, இருக்கா. அப்படின்னா ரொம்ப அதிசயம் தான்மா. நாபீதோ பவ, நம்மளுக்கு சொல்ல வேண்டாம் ரெக்கார்டிங் இருக்கு. நாபீதோ பவ மாதிதஸ் தவ பலாத் பశ్చాதபீதோ ஸ்ம்யஹம் த்ரியக்ஷேன. சோ அது திரின்னு சொல்லக்கூடாது, இத்து இரு ரெண்டும் த்ரியக்ஷேன. இதுல வரும் இல்லையா லலிதா சஹஸ்ரநாமத்துல த்ரியக்ஷரி திவ்ய கந்தாடி, அந்த மாதிரி த்ரியக்ஷேன த்ரிமுகி கிருதோபி சதுராஸ் யோகம் தவைவ ஸ்தவைஹி த்வம்
விஸ்வாத்மத யோபஜன்ய ந புனஸ் ஸ்ரஷ்டார மாக்யாஹி மாம். இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க. அடுத்த லைன்ல மீய அடிச்சுட்டு ஈ போட்டுக்கோங்க. இத்தம் தேவி ஜெயந்தி தே பதனதௌ வாணீபதேர் வாணயக. இந்திரா மாமி. நாபீதோ பவமாதிதஸ்தவ பலாத் பశ్చాதபீதோஸ்ம்யஹம். नाभीतो भवमादितस्तव बलात् पश्चादपीतोऽस्म्यहम्. இது ரெண்டாவது லைன் ராகம். त्र्यक्षेण त्रिमुखीकृतोऽपि चतुरास्योऽहं तवैवस्तवैः. त्रयक्षेण त्रिमुखीकृतो त्र्यक्षेण त्रय इति இருதம்மா. ஆமா, त्र्यक्षेण त्रिमुखीकृतोऽपि चतुरास् योगं तवैवस्तवैः. त्वं विश्वात्मतयोपजन्यन पुनः स्रष्टारमाख्याहि माम्. त्वं विश्वात्मतयोपजन्यन पुनः स्रष्टारमाख्याहि माम्. इत्थं देवि जयन्ति ते पदनतौ वाणीपतेर्वाणयः. इत्थं देवि जयन्ति ते पदनतौ वाणीपतेर्वाणयः. Yes. नाभीतो भवमादितस्तव बलात् पश्चादपीतोऽस्म्यहम्. त्रयक्षेण त्रिमुखीकृतोऽपि चतुरास् योगं तवैवस्तवैः. त्वं विश्वात्मदयो भजन्यन पुनः स्रष्टारमाख्याहि माम्. इत्थं देवि जयन्ति ते पदनतौ वाणीपतेर्वाणयः. नाभीतो भवमादितस्तव बलात् पश्चादपीतोऽस्म्यहम्. त्रयक्षेण त्रिमुखीकृतोऽपि चतुरास् योगं तवैवस्तवैः. त्वं विश्वात्मदयो भजन्यन पुनः स्रष्टारमाख्याहि माम्. इत्थं देवि जयन्ति ते पदनतौ वाणीपतेर्वाणयः. சரியா? ஓகே, தேங்க்யூ. அந்த இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. த்ரையன்னு சொல்லக்கூடாது, த்ரிய. ஓகே மேம். ஓகே. சோ வாணிபதே யாரு? வாணியின் பதி பிரம்மா. சோ இங்க பிரம்மாவுடைய பிரார்த்தனை மும்மூர்த்திகளை ஆரம்பிச்சுட்டா. ஈசானன்கிறது சிவபிரானுடைய பிரார்த்தனையாவும் ஆயிடுத்து. சோ இப்ப பாக்கி இருக்கிறது யாரு? பிரம்மாவும் விஷ்ணுவும். சோ அவளும் அம்பாள் கிட்ட பிரார்த்தனை வைக்கிற மாதிரி வருது. அதுதான் 69 and 70. சோ இங்க பிரம்மா என்ன அம்பாள்கிட்ட வணங்கி என்ன சொல்றார் அப்படின்னா, தாயே, நான் ஆதியில மகாவிஷ்ணுடைய நாபி கமலத்துலதான் நான் உதித்தேன். அப்போ அவர் காதுலேந்து, அந்த காது அழுக்குலேந்து மது கைடபன் அப்படின்னு 2 அரக்கர்கள் ஜனனமானா. அவ என்ன கொல்லறதுக்கு வந்தா. அப்ப மகாவிஷ்ணு ரொம்ப ஆழ்ந்த நித்ரையில இருந்தா. நான் பயந்துண்டு அப்போ உன்னதான் துதித்தேன். மகாமாயா ஆகிய உன்னுடைய அருளால நான் அப்போ அதிலிருந்து, அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டேன் அப்படின்னு அந்த தேவி மகாத்மியத்துல பிரதம சரித்திரத்துல மது கைடப வதம் வருது இல்லையா, அத இங்கே சொல்லி காமிக்கிறார். அதுக்கு அப்புறம் அது முதல்ல சொல்லிட்டு, ரெண்டாவது அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி நான் என்ன பண்ணேன், சிவபெருமானுடைய திருமுடிய
பார்க்கணும், அடிமுடிய இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் இது பண்ணி அதுலயும் நான் தோத்து போனேன். அப்ப நான் தெரியாம ஒரு பொய் சொல்லிட்டேன். இது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டேன். ஆதியும் மந்தயமா இருக்கா இல்லையா? சோ அது நம்மளுக்கு தெரியும் எல்லாருக்குமே. பிரம்மா விஷ்ணு 2 பேருக்கும் போட்டி நடந்தது. அவர் பாதாள லோகம் பக்கம் போனார், இவர் வான நோக்கி போனார். ஆனா ரீச் பண்ண முடியலன்னு விஷ்ணு ஒத்துட்டார், ஆனா பிரம்மா பொய் சொல்லிட்டார். சோ பார்த்தேன்னு நான் சொன்னேன். அப்ப சிவபெருமான் கோபத்தோட என்னுடைய ஒரு தலையை வெட்டிட்டார். அப்பவும் ஒன்ட்டதான் நான் புகழ் அடைந்தேன். அப்போ உன்னோட புண்ணியத்தால நான் நான்முகனா மாறினேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிரபஞ்சத்தின் வடிவமாக இருப்பவள் நீதான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்படி இருக்கும் பொழுது என்ன போய் படைப்பவன் அப்படின்னு பட்டம் கொடுத்து வச்சிருக்காளே எல்லாரும். அந்த சிறப்பு பார்க்க போனா உனக்கு உரியதுதான், எனக்கு அந்த தகுதி இல்லை அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி பொங்க அவர் சொல்ற மாதிரி இவர் கற்பனை. சோ அது கைடப இத பத்தி சொல்றார். அப்பவும் நீதான் என்னை காப்பாத்தினேன்னு. அதே மாதிரி அந்த ஆதியும் அந்தமுமா இருக்கிற அந்த சிவபெருமானோட அந்த இது பார்க்கும்போது, நான் பொய் சொல்லும்போது அவர் கோவத்துல என் ஒரு தலைய வெட்டிட்டார். அப்பவும் உன்கிட்டதான் நான் சரண் புகுந்தேன். உன்னுடைய புண்ணியத்தால நான் நான்முகனா ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீதான் இந்த பிரபஞ்சத்தின் உருவமா இருக்கும்போது என்ன போய் படைத்தவன் படைத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாளே, அது எவ்வளவு பெரிய தப்பு. நீதான் ஆக்சுவலா அந்த சிறப்புக்கு உரியவள் ஆவாய், எனக்கு அதற்கு கொஞ்சமும் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் சொல்ற. அதுதான் இவர் அம்பாளை சிறப்பாக சொல்லி பிரார்த்தனை பண்றார் அம்பாளுடைய அருளுக்கு. அடுத்தது பார்த்தோம்னா ஆதிசேஷன் சொல்ற மாதிரி. சோ இங்க டைரக்டா மகாவிஷ்ணு பிரார்த்தனை பண்ற மாதிரி சொல்லல, அவருடைய அந்த ஆதிசேஷன் பிரார்த்தனை பண்ற மாதிரி வருது நம்மளுக்கு. ஆஷி ரஸ்தி முகே விடம்பயதி மாம் பூயோபி சாஷீஸ் ஸ்பிருஹா போகாஸ் சந்தி சஹஸ்ரதா புனரஹம் போகான் கதம் பிரார்த்தயே சேஷோஹம் ஸ்பிருஹயாம் யசேஷ சுகமித் த்யேதத் சஹா சாஸ்பதம். நாதே சிந்தய சர்வ மித்யஹி பதேஸ் த்வத் பாத பாதோ ஜயேத். ராதா ராமசுவாமி மாமி. ஆஷீரஸ்தி முகே விடம்பயதி மாம் பூயோபி சாஷி ஸ்பிருஹா. आशीरस्ति मुखे विडम्बयति मां भूयोऽपि चाशि स्पृहा. भोगा सन्ति सहस्रधा पुनरहं भोगान् कथं प्रार्थये. भोगाः सन्ति सहस्रधा पुनरहं भोगान् कथं प्रार्थये. शेषोऽहं स्पृहयाम्यशेष सुखमित्येतच्चः सास्पदम्. शेषोऽह स्पृहयाम्यशेष मुखसिद्ध्य முகசித்துல சுகமித் சுகமித் இல்ல திரும்ப சொல்றேன். சேஷோஹம் ஸ்பிருஹயாம் யசேஷ சுகமித்யேதச்சஹ சாஸ்பதம். அதேதான். நாதே சிந்தய சர்வமித்யஹி பதேஸ்த்வத்பாத பாதோ ஜயேத்.
नाते चिन्तय सर्वमित्यहिपतेस्त्वत्पादपातो जयेत् आशीरस्ति मुखे विडम्बयति मां भूयोऽपि चाशी स्पृहा भोगाः सन्ति सहस्रदा पुनरहं भोगान् कथं प्रार्थये शेषोऽहं स्पृहयां यशेष सुखमित्येतच्च हासास्पदम् नाते चिन्तय सर्वमित्यहि पतेस्त्वत्पादपातो जयेत् आशीरस्ति मुखे विडम्बयति मां भूयोऽपि चाशी स्पृहा भोगाः सन्ति सहस्रधा पुनरहं भोगान् कथं प्रार्थये शेषोऽहं स्पृहयां यशेष सुखमित्येतच्च हासास्पदम् नाते चिन्तय सर्वमित्यहि पतेस्त्वत्पादपातो जयेत् ஓகே. சோ இங்க வந்து அகைன் நிறைய ஸ்லேடைகள் தான். அவருக்கு ஸ்லேடைனா அவ்வளோ பிடிக்கும் போல இருக்கு. அதாவது அந்த வார்த்தைக்கு வேற வேற அர்த்தங்கள் ரொம்ப அழகா. சோ இங்க வந்து யார் வேண்டிக்கிறா அப்படின்னா ஆதிசேஷன். ஆதிசேஷன் வந்து நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி மகாவிஷ்ணுவோடைய ஒரு ஸ்வரூபமே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனால இத வந்து ஆதிசேஷனுடைய துதியா இருக்கிறத வந்து நம்ம விஷ்ணுவுடைய ஸ்துதி, மும்மூர்த்திகளில் ஒருவரான விஷ்ணுவோட பிரார்த்தனையாவும் நம்ம இத எடுத்துக்கலாம் அப்படின்னு. சோ என்ன வேண்டிக்கிறார் அப்படின்னா, அம்மா, அதாவது முதல்ல என்ன சொல்றா, முக்கே ஆஷி அஸ்தி, அதாவது ஆஷிங்கிறது என்கிட்ட ஏற்கனவே இருக்கு அப்படிங்கிறார். சோ இங்க ஆஷிங்கிறதுனா என்னன்னா விஷப்பல்லு. சோ பல்லு, விஷப்பல்லுங்கிறத ஆஷின்னு சொல்லுவா. இன்னொரு ஆசிங்கிறது நம்ம சொல்றது அந்த ஆசீர்வாதம், ஆசிகள்னு சொல்றோம் இல்லையா, ஆசிகளை வேண்டி வாழ்த்து அருள் எப்படி வேணா வச்சுக்கலாம். சோ அதுக்கும் ஆசி சொல்வா. இந்த ரெண்டு மீனிங்கும் சொல்றேன். என் வாயில ஏற்கனவே ஆசி இருக்கு, விஷப்பல்லுன்னு இருக்கு, இருந்தாலும் எனக்கு உன்னுடைய ஆசிகள் வேணும். அதனால என்கிட்ட ஏற்கனவே ஆசி இருக்கிறதுனால நான் திருப்பியும் ஆசி உன்கிட்ட கேட்கறது என்னை ஒரு நகைப்புக்குரியவனாக ஆக்குகிறது. எல்லாரும் என்ன கிண்டல் பண்றா, உன்கிட்ட ஏற்கனவே ஆசி இருக்கும்போது நீ எதுக்கு அம்பாள் கிட்ட இன்னும் ஆசி கேட்கற அப்படின்னு இது பண்றா அப்படின்னு. சோ இங்க ஒரு ரெண்டு மீனிங்ல வருதா ஆசிங்கிறது. அடுத்தது அதே மாதிரி போகா அப்படின்னு, என்கிட்ட போகாங்கிறதுக்கு ரெண்டு மீனிங். போகங்கள்ங்கிறது ஒண்ணு தெரியும், இந்த உலக ஆசைகள் அப்படின்னு, போகங்கள் ஐஸ்வர்யங்கள் அப்படின்னு. இன்னொரு மீனிங் போகங்கிறதுக்கு வந்து, போகாங்கிறதுக்கு இது பாம்பு படம் எடுக்கிறது இல்லையா, சோ அதுவும் வந்து போகா அப்படின்னு சொல்லுவா. சோ என்கிட்ட ஏற்கனவே ஆயிரக்கணக்குல போகங்கள் இருக்கும் பொழுது நான் எப்படி உன்கிட்ட இன்னும் கொஞ்சம் போகங்கள் தான்னு கேட்பேன். அதாவது யூஸ்வலா பிரார்த்தனைனா என்ன கேட்பா, வந்து எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடு, எனக்கு ஆசிகள், உன்னுடைய அருளை வேண்டி அந்த மாதிரிதான் பண்ணுவா. என்னால ஆசியும் கேட்க முடியல, போகங்களும் உன்கிட்ட கேட்க முடியல, எல்லாரும் என்ன கிண்டல் பண்றா, உன்கிட்ட ஏற்கனவே இருக்கு போகம், நீ ஏன் போய் போகம் கேட்கிற, உன்கிட்ட ஏற்கனவே ஆசி இருக்கு, இன்னும் ஏன் நீ ஆசி கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் ஏற்கனவே சேஷன்னு என் பேரு, அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி உன்கிட்ட கொஞ்சமும் குறைவில்லாத இன்பத்தை தானு கேட்பேன். அசேஷ, குறைவற்ற அப்படின்னா அசேஷன்னு சொல்லுவா இல்லையா. சோ குறைவற்ற இன்பம், அசேஷ சுகம் நான் எப்படி கேட்பேன், நான் ஏற்கனவே சேஷன். சோ அசேஷங்கிறது இதுவும் வந்து ஒரு ஸ்லேடை. நான் வந்து இதுவும் வந்து ஒரு இதுவா தானே இருக்கு, எனக்கு சூட்டே அல்ல. சோ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, நீ ஏன் யோசிச்சு பாரு, அதனால எனக்கு என்ன தகுந்ததோ அதை நீயே எனக்கு அருள் செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதிசேஷன் கேக்குறாராம். எனக்கு என்ன உன்கிட்ட கேட்கறதுன்னே தெரியல, ஏன்னா நான் இந்த மாதிரி போகத்தை கொடு, ஆசிகளை கொடு, அது மாதிரி இது குறைவில்லாத இன்பம் அசேஷ சுகம் அப்படின்னு கேட்டா எல்லாமே என்கிட்ட இருக்குன்னு எல்லாரும் என்ன ஏளனம் பண்றா,
அதனால எனக்கு என்ன உன்கிட்ட கேட்கறதுனே தெரியல, எனக்கு எது தகுந்ததோ நீயே எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் உடைய பாதத்துல விழுந்து வணங்குறாராம். எவ்வளவு அழகா முடிக்கும் பொழுது கூட ஒரு ஸ்லேடைகளை புகுத்தி அழகா முடிச்சிருக்கார். கடைசி ஸ்லோகம் பலஸ்ருதி. பார்வத்யாஃப் பத மத்ர திருஷ்ய மிதி வா பாதே பவத்வேன வா சாதுத்வாத் ததுபாஸ்தயே ஹிததயா பத்யான் யமூனி ஸ்புடம் சைஷா முக்திபுரி கிரீந்திர தனயா பக்தேன நாராயணேன. நாராயணேன்னு இருக்கும், அது அப்புறம் ஒரு ந சேர்த்துக்கோங்க, நாராயணேன. நெக்ஸ்ட் லைன்ல நாங்கிறத அடிச்சுட்டு ஆ மட்டும் போட்டுக்கோங்க. ஆபத்தா கலு சப்ததிர் திஷது வஹ் கல்யாண ஹல்லோஹலம். ராதா சுவாமிநாதன் மாமி. பார்வத்யாः பதமத்ர திருஷ்யமிதி வா பாதே பவத்வேன வா. கேக்கலை? அடுத்த வழக்கப்பட்ட மேம். पार्वद्यापद मत्र दृश्यमिति वा पादे भवद्वेन वा साधुत्वात् तदुपास्तये हिततया पद्यान्यमुनिस्फुटम्. साधुत्वात्तदुपास्तये हिततया पद्यान्यमुनिस्फुटम् सैषा मुक्तिपुरी गिरीन्द्रतनया भक्तेन नारायणेन. सैषा मुक्तिपुरी गिरीन्द्रधनया भक्तेन तनया भक्तेन नारायणेन. आबद्धा खलु सप्तते दिशतु वः कल्याणहल्लोहलम्. आपत्ता खलु सप्ततिर्दिशतु वः कल्याणहल्लोहलम्. पार्वत्या पदमत्र दृश्यमिति वा पादे भवद्वेन वा साधुत्वात् तदुपास्तये हिततया पद्यान्यमुनिस्फुटम्. शैषा मुक्तिपुरी गिरीन्द्रधनया भक्तेन शैषा मुक्तिपुरी गिरीन्द्रतनया भक्तेन नारायणेन. न आपत्ता खलु सप्ततिर्दिशतु वः कल्याणहल्लोहलम्. हल्लोहलम्. पार्वत्याः पदमत्र दृश्यमिति वा पादे भवद्वेन वा साधुत्वात् तदुपास्तये हिततया ऐषा मुक्तिपुरी गिरीन्द्रतनया भक्तेन नारायणेन. आपत्ता खलु सप्ततिर्दिशतु वः कल्याणहल्लोहलम्. ஓகே. சோ கடைசி ஸ்லோகம் பலஸ்ருதியா வருது. சோ இதுல பார்த்தோம்னா அவரே இந்த ஸ்லோகங்களுடைய சிறப்பையும் சொல்றார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பார்த்தோம்னா அந்த அம்பாளுடைய அந்த திருவடி பதிந்து இருக்கு. அது வெவ்வேறு விதமாக காட்சி அளிக்கிறது. அதாவது தாமரையா தெரியறது, செவ்வொளியில தெரியறது, அந்த சிலம்புடைய இசையோட நம்மளுக்கு கேட்கறது. சோ அந்த பாதத்துல வேற வேற விதமா நம்ம ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு மாதிரி அது நம்மளுக்கு காண கிடைக்கிறது. சோ இந்த ஸ்ரீபாத சப்ததி அப்படிங்கிற இந்த ஸ்தோத்திரத்துல புல் இதுலயுமே அந்த திருவடி அப்படிங்கறதுங்கதான் மைய பொருளா விளங்கி
சிறப்பாக ஒளிர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அத்தனை சொல் அழகு, அத்தனை பொருள் அழகு எல்லாம் நிறைந்து அவ்வளோ ஒரு அற்புதமான கற்பனை நயம், அது மாதிரி பல்வேறு இலக்கண அழகும் இதுல இருக்கு. அது மாதிரி இது எல்லாத்துக்கும் மேலாக இந்த நாராயண பட்டத்திரியுடைய அந்த பக்தி, அந்த கனிவு இதுல எல்லாமே சேர்ந்து இருக்கு. அவ்வளவு ஒரு அழகான ஸ்தோத்திரமா இது அமைந்து இருக்கிறது. சோ இது அம்பாளை உபாசிப்பதற்கும் அம்பாளை தியானிப்பதற்கும் இதுல சொல்லப்பட்ட அந்த வர்ணனைகளாகட்டும் இல்ல அந்த அற்புதமான கவித்துவமாகட்டும் ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ அம்பாளுடைய பாதத்தை நினைக்கணும்னா இந்த ஸ்லோகத்துல நம்ம எவ்வளோ பார்த்தோம். நம்ம 70 ஸ்லோகம் ஒவ்வொன்றும் ஒரு யுனிக் வேல அந்த பாதத்தை டிஸ்கிரைப் பண்ணிருக்கு. சோ நம்மளுக்கு ஒரு அம்பாளுடைய பாதத்தை தியானம் பண்ணணும்னா இந்த ஸ்லோகம் அவ்வளவு விஷயங்கள் அந்த பாதத்தை பத்தி கொடுத்திருக்கு. நம்மளுக்கு அந்த அம்பாளை தியானம் பண்றதுக்கு அவ்வளோ ஏதுவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சோ இந்த ஸ்ரீபாத சப்ததி அப்படிங்கிற இந்த அற்புதமான ஸ்லோகம் எல்லாராலையும் கற்கப்பட வேண்டிய ஒரு அற்புதமான நூலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பலஸ்ருதியும் சொல்றார். இத யார் கத்துக்கிறாளோ, யாரு காது கொடுத்து கேட்கிறாளோ எல்லாருக்கும் அந்த அம்பாள் அளவற்ற மங்களங்களை அள்ளி அள்ளி தருவாளாக அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பலஸ்ருதியா சொல்றார். இத கேட்கிறவா, இத படிக்கிறவா எல்லாருக்கும் அந்த அம்பாள் கருணையே கடலான அந்த தேவி அளவற்ற மங்களங்களை அள்ளி அள்ளி தருள்வாளாக அப்படின்னு சொல்லிட்டு அளித்து அருள்வா. சோ அந்த மங்களங்களை தரதுன்னா என்ன? அவளுடைய அந்த திருவடி பேரு, அதுதானே பெரும் பாக்கியம், அந்த முக்தி. சோ அந்த அருள் பேரை அருளவ அவள் அந்த முக்தி ஸ்தலத்தில் எழுந்து அருளி இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி கடைசியில அந்த முக்தி ஸ்தலத்தையே சொல்லி முடிக்கிறார் ஜோரா. சோ இதோட நம்மளுக்கு ஸ்ரீபாத சப்ததி, அம்பாளுடைய பாதத்தை அவ்வளோ அழகா தியானம் பண்றதுக்கு ஏதுவா ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம். நிறைய பேர் மீனிங் எழுதியிருப்பேன். என்கிட்ட ஒரு மீனிங் டாக்குமெண்ட்டும் இருக்கு, நான் அதையும் அனுப்புறேன், குரூப்ல தமிழ்ல இருக்கு. சோ அதையும் நீங்க அப்பப்போ படிச்சு பார்த்துக்கலாம். இவர் சொல்ற மாதிரியே, அந்த பலஸ்ருதியில சொல்ற மாதிரியே இப்போ நம்மளுக்கு அம்பாளை தியானம் பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ ரொம்ப பியூட்டிஃபுல் டெஸ்கிரிப்ஷன்ஸ் அவ்வளோ அழகா கொடுத்துருக்கா. சோ இதெல்லாம் நம்ம ஒரு தியானம் பண்ணணும், நம்ம மனசு அதுல லயிக்கணும் அப்படின்னா இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த மனசு ஒரு தாமரை பூ மாதிரி, ஒரு வண்டுகள் மாதிரினா அந்த பாத அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி தெரியாது பாருங்க. எவ்வளவு நம்மளுக்கு ஃபோக்கஸ் பண்ற மாதிரி அவ்வளோ டீட்டெயில்ஸ் இதுல இருக்கு அம்பாளுடைய பாத தியானம் பண்றதுக்கு. சோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்லோகம், கத்துக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் நம்மளுக்கெல்லாம். ஓகே, சோ இது முடிச்சாச்சு. தேவி கேசாதிபாத வர்ணனம். இது இன்னொரு நேம் இருக்கு, முக்தி ஸ்தல ஷோடச ஸ்தோத்திரம் அப்படின்னும் இத சொல்லுவா. அதாவது அவர் அங்கேயே ஸ்ரீபாத சப்ததி எழுதி முடிச்சுட்டு அம்பாள் மேல ஒரு கேசாதி, இப்ப இது நாராயணியம் முடிக்கும் பொழுது 100வது தசகம்ல என்ன பண்ணார், குருவாயூரப்பன் மேல கேசாதிபாத வர்ணனை பண்ணினார் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஸ்ரீபாத சப்தத்தையும் முடிச்சுட்டு அம்பாள் மேல கேசாதிபாத வர்ணனை அவர் ஒண்ணு பண்ணினார். சோ இது முக்திஸ்தல ஷோடச ஸ்தோத்திரம் அப்படின்னும் சொல்லுவா. இன்னைக்கு ப்ராபப்ளி ஒரு ஸ்லோகம் அந்த மாதிரி வேணா பார்க்கலாம். அதே ராகத்துலதான் வரும். டாக்குமெண்ட் எல்லாரும் வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். கேசாதிபாத. ஓகே, பிரிச்சு சொல்றேன். முதல்ல சிந்தூராருண முஜ்வலம் நயனயோர் ஆனந்த சந்தோஹனம்
விஸ்வம் வியாபி மனோரமம் கலயதாம் சந்தாப வித்வம்சனம் தேஜோமண்டல மாத்மனி ஸ்புரது மே பூயஸ் ததந்தர் கதம் லாவண்யாயதனம் ஸ்வரூபமபி தே முக்திஸ்தலஸ்தே சிவே. ராஜலட்சுமி கணேசன் மாமி. இதுல எல்லா ஸ்லோகத்திலயும் கடைசியில முக்திஸ்தலஸ்தே சிவே, முக்திஸ்தலத்தில் இவ்வீற்று அருளும் சிவே, சிவேங்கிறது அம்பாளுதான், தேவியே அப்படின்னு வரும். சிந்தூராருணமுஜ்வலம் நயனயோரானந்த சந்தோகணம் சிந்தூராருணமுஜ்வலம் நயனோர் ஆனந்த நயனயோர் சிந்தூராருணமுஜ்வலம் நயனயோர் ஆனந்த சந்தோகணம் விஸ்வம் வியாபி மனோரமம் கலயதாம் சந்தாப வித்வம்சனம் விஸ்வம் வியாபி மனோரமம் கலயதாம் சந்தாப வித்வம்சனம் தேஜோமண்டலமாத்மனி ஸ்புரது மே பூயஸ்ததந்தர்கதம் தேஜோமண்டலமாத்மனி ஸ்புரது மே பூயஸ்ததந்தர்கதம் லாவண்யாயதனம் ஸ்வரூபமபி தே முக்திஸ்தலஸ்தே சிவே. லாவண்யாயதனம் ஸ்வரூபமபி தே முக்திஸ்தலஸ்தே சிவே. சிந்தூராருணமுஜ்வலம் நயனயோர் ஆனந்த சந்தோகணம் விஸ்வம் வியாபி மனோரமம் கலயதாம் சந்தாப வித்வம்சனம் தேஜோமண்டலமாத்மனி ஸ்புரது மே பூயஸ்ததந்தர்கதம் லாவண்யாயதனம் ஸ்வரூபமபி தே முக்திஸ்தலஸ்தே சிவே. சிந்தூராருணமுஜ்வலம் நயனயோர் ஆனந்த சந்தோகணம் விஸ்வம் வியாபி மனோரமம் கலயதாம் சந்தாப வித்வம்சனம் தேஜோமண்டலமாத்மனி ஸ்புரது மே பூயஸ்ததந்தர்கதம் லாவண்யாயதனம் ஸ்வரூபமபி தே முக்திஸ்தலஸ்தே சிவே. தேங்க்யூ மம்மி. எனக்கு இது வரும்னே நினைக்கல நான். சந்தாப சொல்லக்கூடாது, சந்தாப. ரெண்டாவது லைன்ல. ஓகே மம்மி. அது மாதிரி ஃபோர்த் லைன்லயும் லாவண்யாய தனம் தான் சொல்லணும், இல்ல தனம் கிடையாது, அது ஓகே. இந்த குட்டி குட்டி கரெக்ஷன் தான், சரியா? சொன்னேன். தேங்க்யூ மேம். சோ இங்க பாருங்களேன், ஒரு பியூட்டி என்னன்னா, ஆரம்பமே என்ன சொல்றா, சிந்தூராருண முஜ்வலம். அது ஏன் எல்லா ஸ்லோகத்திலயும் ஒரு அம்பாள தியானம் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல எடுத்த உடனே அந்த அருண, அந்த சிவப்பு ஒளி தான் நம்மளுக்கு முதல்ல சொல்றா. நீங்க பார்த்தேன்னா நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்திலயும் சிந்தூராருண விக்கிரகம் அப்படிதான் ஆரம்பிக்கிறோம். இங்கேயும் சிந்தூராருண உஜ்வலம். இதுல பார்த்தேன்னா வச்சுக்கோங்க, அபிராமி அந்தாதியில உதிக்கின்ற செங்கதிர், செம்மை, அங்கேயும் செம்மை, எல்லாமே நம்மளுக்கு அந்த அம்பாள் அப்படின்னாலே சர்வாருணா நவத்யாங்கி, சர்வ அருணா. அவ அவளுடைய சுத்தி அவ அந்த மண்டலம், அந்த பிரகாச மண்டலம் இருக்கு இல்லையா, அதுவே செக்கச்சவேர்னு தான் இருக்கும். அவளும் சிவப்பு, அவளுடைய பாதங்கள் சிவப்பு, அவளுடைய அணிகலன்கள் சிவப்பு, அவளுடைய கன்னங்கள் சிவப்பு, பத்மராக சிலாதர்ஷன் சொல்லுவா. சோ அந்த மாதிரி அம்பாளுடைய மாலைகள், அவளுக்கு போடுற அந்த மாலைகளும் ஜபா குசும, சோ அந்த செம்பருத்தி பூ, அந்த மாதிரி எல்லாமே அவளுக்கு சிவப்புனா அவ்வளவு இஷ்டமா. சோ முதல்ல அம்பாள் அப்படின்னு கண்ணு முன்னாடி நீ தியானம் பண்ணணும்னா
அந்த அருண அப்படிங்கறதுதான் முதல்ல வரணுங்கிறதுக்காகவே சிந்தூர அருண, அவளுடைய சிந்தூரமும் அந்த அருண அந்த அந்த அருண அப்படிங்கிறது வந்து ரெட் கலர். சோ இங்கேயும் அதே மாதிரி அம்பாளுக்கு பிடித்த நிறம் சிவப்பு நிறம்ல தான் ஆரம்பிக்கிறா இங்க. சோ அம்பாளுடைய அந்த செவ்வொளி மண்டலம், அதுக்கு நடுவுல அந்த ஒரு செக்கச்செவேர்னு அவளை சுத்தி அந்த செவ்வொளி மண்டலத்துல, அதாவது அந்த ஒளி ஃபுல்லா ரெட் கலர்ல, அந்த ஒளியில நடுவுல ஜம்முன்னு அவளுடைய திருவடிவம் அப்படியே நம்ம மனசுல தியானம் பண்ணிக்கணும். ஒரு நல்ல ஒரு ரெட்டிஷ் லைட்ல நடுவுல பிரகாசமா அவ நிக்கிற மாதிரி நம்ம தியானம் பண்றோம். சோ சிந்தூரம் மாதிரி சிவப்பாக, அதுதான் சிந்தூராருண உஜ்வலம், அவ்வளவு பேரொளி வீசிக்கொண்டு, அதே மாதிரி நயனையோ ஆனந்த சந்தோகனம், நம்ம கண்ணுக்கு அப்படி ஒரு பேரானந்தத்தை பெருக்குவதாக விளங்கும் அந்த வடிவம் அப்படின்னு. அதே மாதிரி விஸ்வவியாபி மனோரமம், இந்த பிரபஞ்சம் எங்கும் நிறைந்து இருக்கும் அந்த வடிவம். மனோரமம்னா மனசுக்கு அவ்வளவு இனிமை தரும் அந்த வடிவம். கலையத்தாம் சந்தாப வித்வம்சனம், அதாவது அப்படிப்பட்ட அந்த வடிவத்தை தியானிப்பவர்களுடைய தாபங்கள், அதாவது துன்பங்கள் எல்லாத்தையும் முற்றிலுமாக அழிப்பவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சோ அவளை சுத்தி அந்த தேஜோ மண்டலம், அந்த ஒளி பிரகாசத்துல நடுவுல எழுந்தருளி இருக்கும் அந்த அழகின் மொத்த உறைவிடமாக விளங்கும் அந்த திருவடிவம் என் உள்ளத்தில் பிரகாசிக்கட்டும் அப்படின்னு எடுத்த உடனே என்ன ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனை பாருங்க. அம்பாளுடைய அந்த வடிவம் என் மனசுல என்றும் நிலைத்து நிற்கணும் அப்படிங்கறத எவ்வளவு அழகா அவர் சொல்றார் பாருங்க. அந்த சிந்தூராருணன்னு ஆரம்பிக்கிறார். சிந்தூரம் மாதிரி செக்கச்சவேல்னு அந்த பேரொளி வீசிண்டு அந்த அவளை சுத்தி அந்த சிகப்பு மண்டலம் நடுவுல அப்படி ஒரு ஒளி வீசிக்கொண்டு அந்த வடிவம் அவ்வளோ கண்ணுக்கு அவ்வளோ பேரானந்தத்தை தரது. அந்த இந்த பிரபஞ்சம் முழுக்க அந்த ஒரு வடிவம் தான் நிறைந்து இருக்கிறது. எல்லாருடைய துன்பங்களையும் போக்கக்கூடியதாக இருக்கு. அது வந்து என்னுடைய உள்ளத்தில் அந்த வடிவம் பிரகாசிக்கட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்மளுக்கு பாருங்க, அப்படியே அதை நினைச்சு நம்ம மனசுல அது பிரகாசிக்கட்டும்னா அப்படியே நமக்குள்ள ஒரு கூஸ் பம்ப்ஸ் வருது பாருங்க. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லா, எடுத்த உடனேயே அவ்வளோ அழகு. இன்னும் நம்மளுக்கு கேசாதி பாதம் ஒன்னா இதே மாதிரி நம்மளுக்கு, ஆனா இது ஆல்ரெடி நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல கேசாதி பாத வர்ணனை நம்மளுக்கு முதல்ல வருது, அதே மாதிரிதான் வரும். பட் இருந்தாலும் எத்தனை வாட்டி திகட்டாத ஒரு ஸ்வீட்டும் அந்த மாதிரி அம்பாளுடைய அந்த வர்ணனை எத்தனை வாட்டி நம்ம கேட்டாலும், அதை கண்ணு முன்னாடி கொண்டு வந்தாலும் அந்த உடம்புல அது கொடுக்கிற அந்த ஒரு பேரானந்தம்ங்கிறது வந்து வார்த்தையால சொல்ல முடியாது. எத்தனை வாட்டி நீங்க அதை வந்து நினைச்சு பார்த்தாலும், அந்த இப்பவே பாருங்களேன், அந்த சிவப்பு ஒளியில அவ நடுவுல பிரகாசமா மனசுல எழுந்தருளி இருக்கா. அவ கண்ணா அப்படி மீன் உடைய விழிகள் மாதிரி இருக்கு. அவ நாசி அந்த முத்து முல்லாக்கு இப்ப சொல்லும் பொழுதே நம்மளுக்கு அப்படியே கண்ணு முன்னாடி ஒன்னொன்னா வருது பாருங்க. அத நினைச்சு பார்க்கும்போது அவ அந்த மந்த ஸ்மிதம்னு சொல்லும் பொழுது நிஜமாவே நம்மளை பார்த்து அப்படி அவ ஒரு ஸ்மைல் கொடுக்கிற மாதிரி. இட்ஸ் அ வெரி வெரி நைஸ் ஃபீலிங். இது இந்த கேசாதிபாத வர்ணனை நம்ம படிக்கும் பொழுது அப்படியே நம்ம எதிர்க்க அவ நின்னுண்டு நம்ம பக்கத்திலேயே அவ நம்ம சொல்ற இந்த ஸ்லோகத்தை ரசிச்சு கேட்டு நம்மளுக்கு ஆசிகள் கொடுக்கிற மாதிரி மனசுல தோணும். அதுதான் இல்ல ரொம்ப அழகு. சாரி, ரொம்ப என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன்னா. அடுத்தது உத்யத் பாஸ்கர. இட்ஸ் அகெயின் உதிக்கின்ற சூரியன், உதய சூரியனுடைய கோடி கிரணங்களின் பிரகாசத்துடன் ஆரம்பிக்கிறது. அதை நான் நாளைக்கு சொல்றேன், டைம் ஆயிடுத்து. அடுத்த கிளாஸ்ல நான் இது சொல்றேன். ஓகே, எண்டிங் ஸ்லோகா யாராவது சொல்லுங்க. ஐயோ, ரொம்ப எங்கேயோ போயிட்டேன்னா. யாராவது எண்டிங்
यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवी नारायणि नमोऽस्तु ते। विसर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व परमेश्वरी। अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम। तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष जगदीश्वरी। सर्वं श्रीजगदम्बार्पणमस्तु। ॐ तत्सत्। सर्वं Thank you. कृष्णार्पणमस्तु.